வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே சூப்பர் சூப்பர் தளபதி தளபதி தளபதி. தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கமும் ஸ்பெஷல் நன்றிகளும். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை, அழுவ ஆரம்பிச்சிட்டான். எபிசோட் ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கத்தானே செய்யும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களா யாருடா? How do I tell you? இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. எல்லாரும் இங்க இருக்கா? வாங்க, வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய், நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய், இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ. ஹலோ, இங்க வாரியா? நானும் ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ பெரிய ரவுடியா நீ? நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விட. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா
கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம் கடலை வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம், தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. என்னண்ணே இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னண்ணே பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. நான் என்ன இட்லி ஆகிற மாட்டேங்க பொச கட்டவன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா.